பிரைஸ் த லார்ட். நல்ல பங்கு எது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நல்ல பங்குனாலே மரியாள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு லூக்கா 10:42 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 2 சகோதரிகளை பார்க்குறோம், மார்த்தாள் மரியாள்னு. மரியாள் தேவனுடைய பாதத்தை தெரிந்து கொண்டாங்க. மார்த்தாள் அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வீட்டுக்கு வராருனதும் வேகமாக போய் ஏதாவது சமைச்சு அவருக்கு கொடுத்து உபசரிக்கிறதுல தீவிரம் காட்டுறவங்களாகவும் பற்பல காரியங்களை குறித்து கவலைப்படுறவங்களாகவும் இருந்தாங்க. அதே சமயத்தில் தன்னுடைய சகோதரியை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இயேசு கிறிஸ்துட்ட, நான் மட்டும் வேலை பார்த்துட்ருக்கிறேன், அவள் அவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறாளே, எனக்கு ஹெல்ப் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. மரியாள் அப்படி இல்லை, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இயேசு கிறிஸ்து தான் சொல்லி தெரிந்து கொண்டவங்களாகவும் புரிந்து கொண்டவங்களாகவும் இருந்தாங்க. தேவையானது ஒன்றே ஒன்று, அது நல்ல பங்காகிய கிறிஸ்து என்பதை அவங்க அறிந்தவங்களாக இருந்தாங்க. மார்த்தாளை போல இருக்கிறோமா, மரியாளை போல இருக்கிறோமா அப்படின்னு சிந்திப்போம். தாவீது ராஜா சங்கீதம் 16:5-6 இருக்கிறாரு, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று. இந்த வசனத்தில் தேவனுடைய சமூகத்தை குறித்தும் ஒரு ராஜ்யத்தை குறித்தும் அவருக்கு சுதந்திரமும் பங்கும் அவரிடத்தில் இருக்கிறது என்பதையும் அதை தேவன் காப்பாற்றுவார் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. தேவனை பிரியப்படுத்துகிறவராக காணப்பட்டார். தன்னுடைய ஆத்துமாவை குறித்தும் தன்னுடைய தேவனுக்கும் தனக்கும் உள்ள உறவை குறித்தும் அக்கறையுள்ளவராக, மிகுந்த அக்கறையுள்ளவராக, அனுதினமும் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவராகவும் காணப்பட்டார். தேவனுடைய கரத்தில் நாம் இருக்கும்போது அவர் நம்மை சரியான வழியில் நடத்துவார் என்பதையும் அவருடைய சுதந்திரத்தையும் நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைக்க செய்வார் என்பதையும் தாவீது ராஜா அறிந்து கொண்டவராக இருந்தார். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு நபராக நாம் இருக்கிறோமா? அன்றைக்கு மரியாளை போலவும் இந்த தாவீது ராஜாவை போலவும் தன்னை குறித்தும் தன்னுடைய ஆத்மாவை குறித்தும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்று சிந்திப்போம். தேவன் தாவீது ராஜாவை குறித்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். என்னாகமம் 18:20 சொல்லப்பட்டிருக்கிறது, நானே உன் பங்கும் சுதந்திரமுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய சுதந்திரமும் நம்முடைய பங்கும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்பதை நாம் புரிந்து கொண்டவர்களாய் நமக்கு நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் உண்டு என்பதை நாம் விசுவாசித்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்வோம். நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாய் நாம் ஆயத்தப்படுவோம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். இந்த பூமிக்குரிய காரியங்களை தேடி நாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த பூமிக்குரியவர்களை சந்தோஷப்படுத்துவதிலும் பிரியப்படுத்துவதிலும் ஆர்வமுள்ளவர்களாய் இருக்கிறோம். நமக்கு தேவையானது ஒன்றே, தேவனுடைய ராஜ்யம், நித்தியத்திற்குரியவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள நாமும் ஆயத்தப்படுவோம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.